எனவே தான் சொல்கிறோம், மௌலித் ஷரீஃப் என்பது கிதாபுகளிலே இல்லை, அல்லாஹ் தொழுகையிலே வைத்திருக்கிறான், தொழுகையிலே வைத்திருக்கிறான், குர்ஆனிலே வைத்திருக்கிறான். எனவே தான் வத்தஷஹுத வல் குத்பா, குத்பாவிலும் வைத்திருக்கிறான். எனவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவுபடுத்தாமல் அதான் பாங்கு நிறைவு பெறாது, இகாமத்து நினைவு பெறாது, குத்பா நிறைவு பெறாது, தொழுகை நிறைவு பெறாது, எதுவுமே நிறைவு பெறாது நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவுபடுத்தாமல். இதுதான் நிலை. இப்படி இருக்கிற போது மௌலித் ஓதக்கூடாது என்றால் அதற்கான ஆதாரம் என்ன? அதற்கான நிலைப்பாடு என்ன? சஹாபிகள் மௌலித் ஓதி இருக்கிறார்களா? சஹாபிகள் மௌலித் ஓதி இருக்கிறார்களா? ஏன் ஓதவில்லை? நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பாரிலே தானே சையதுனா ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடினார்களே. அவையெல்லாம் என்ன? அவற்றையெல்லாம் என்ன சொல்வது? அனைத்துமே மௌலிது தானே, கிதாபுகளிலே பதிவு பெற்றிருக்கின்றனவே. சையதுனா ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அருமை நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பாடினார்கள். வா ஹஸன மின்க லம் தர கத்து ஐனி வா அஜ்மல மின்க லம் தலிதின் நிசாஉ வா ஹஸன மின்க லம் தர கத்து ஐனி. நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களை விட ஒரு அழகு நிறைந்த முகத்தை நான் பார்த்ததே இல்லை நாயகமே. அழகு நிறைந்த உங்களுடைய முகத்தை போல என் கண்கள் கண்டதே இல்லை. அஜ்மல மின்கலம் தலிதின் நிசா, உங்களை விட பூரண அழகு பெற்ற எந்த ஒரு குழந்தையையும் எந்த தாயும் பெறவில்லை நாயகமே. خلقت مبرأ من كل عيب خلقت مبرأ من كل عيب. நாயகமே, எந்த குறைகளும் இல்லாத நிலையிலே நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கஅன்னக கது உலித்த கமா தஷாவு. நாயகமே, நீங்கள் எப்படி பிறக்க வேண்டும் என்று விரும்பினீர்களோ, எப்படி பிறக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்களோ அப்படியே நீங்கள் பிறந்தீர்கள் என்று எங்கோ யாருக்கு முன்னாலேயோ அல்ல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலே சையதுனா ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாடினார்கள். தீவான் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பாடிய மௌலித் காவியம் மட்டுமே ஒரு தனிப்பெரும் கிரந்தம். தீவான் ஹஸ்ஸான் என்ற ஒரு கிதாபே இருக்கிறது. சென்னையிலே தாருல் உலூம் ஜமாலியா அரபிக் கல்லூரியிலே பழைய ஒரு கிதாப் தீவான் ஹஸ்ஸான் என்று இன்றும் இருக்கிறது. அதுபோன்ற கிதாபுகள் எல்லாம் வெளி உலகத்தில் காண்பது கஷ்டமாகி போய்விட்டது. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பாடிய அந்த பாடல்கள், மாயிம் மதஹத்து முஹம்மதன் பிமகாலத்தி லாக்கின் மதஹத் மகாலத்தி பிமுஹம்மதி. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து புகழ்ந்து பாடக்கூடியவர்கள் ஒரு கட்டத்திலே சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாயகமே யா ரசூலல்லாஹ், நான் உங்களை புகழ்ந்து பாடுகிறேனே, அப்படி உங்களை புகழ்ந்து பாடுவதால் நான் உங்களை புகழ்வதால் உங்களுக்கு ஒன்றும் புகழ் உயர்ந்து விடுவதில்லை. அவர்களுடைய புகழ் உயருகிறது என்றால் குறைந்திருந்ததாக பொருள் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் எப்பொழுது குறைந்திருந்தது உயர்வதற்கு? அவர்களுடைய புகழ் குறைந்திருக்கவில்லை, அது உயர்ந்தே இருக்கிறது. எனவே நான் பாடி நான் புகழ்ந்து உங்களின் புகழ் உயரவில்லை நாயகமே, மாறாக உங்களை பாடுவதால் என் கவிதை பேரிய பேர், உங்களுடைய பெருமை மிகுந்த பெயரல்லவா எனக்கு சூட்டப்பட்டிருக்கிறது. பெரிய பேர் கொண்ட உங்கள் பெயருடையோனுக்கு வர காரியமேன் ஹாஷிம் குல காசி முஸ்தபா நபியே, உங்களுடைய பெயர் பெற்றிருக்கிற எனக்கு ஏன் இந்த நோய் வந்தது என்று கேட்டார்கள். காசிம் புலவர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு மறுநாளே அவர்களுடைய காலிலே இருந்த புண்ணெல்லாம் ஆறிப்போய் சுகம் பெற்றார்கள். அவர்களுடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, இப்படி கண் கண்ட மருந்து என்றால் மௌலித் ஷரீஃப் தான். சஹாபிகள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலே வந்து அவர்களை புகழ்ந்து பாடி தங்கள் தேவைகளை பெற்றுக்கொள்வார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ் பாடுவதன் மூலம் வாழ்க்கையினுடைய எல்லா நிஅமத்துகளும் கிடைக்கும். அதிலே தான் அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான்.
அப்படி யார் யாரெல்லாம் எம்பெருமானார் நாயகம் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ் பாடுகிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கிற பாக்கியங்கள் என்னென்ன என்பதை குறித்து பெரும் பட்டியலியே இமாம் இப்னு ஹஜ்ருல் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள். சையதுனா இமாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தி, மன் அன்ஃபக அலா கிராஅத்தி மௌலிதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான ரஃபீகி ஃபில் ஜன்னா. சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌலித் ஷரீஃப் ஓதுவதற்காக செலவு செய்கிறாரோ அவர் சுவனத்தில் என்னுடன் இருப்பார், என்னுடைய தோழராக இருப்பார் என்றார்கள் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு யாரோடு இருப்பார்கள்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு. ஒரு சஹாபி வந்தார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து மத்தஸா கியாமத் எப்போது என்று கேட்டார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மா அஅதத்தலஹா, அதுக்கு நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். என்ன தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள்? அவங்க சொன்னாங்க, நான் அதிகமாக தொழவோ அதிகமாக சதகா செய்யவோ அதிகமாக நோன்பு வைக்கவோ இல்லை. ஃபர்தான தொழுகைகளை தொழுதிருப்பார்கள், ஃபர்தான நோன்பை நோற்றிருப்பார்கள், ஃபர்தான ஜக்காத்தை கொடுத்திருப்பார்கள். எதையும் அதிகப்படியாக உபரியாக செய்யவில்லை, நஃபிலாக எதையும் செய்யவில்லை. இந்த நிலையில் ஆனால் நான் உங்களை நேசிக்கிறேன் நாயகமே, உங்களை நேசிக்கிறேன் நாயகமே என்று சொன்னபோது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மர்உ மஅ மன் அஹப்ப, ஒரு மனிதர் யாரை நேசிக்கிறாரோ அவரோடு இருப்பார் என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புனித புகாரி ஷரீஃபிலே பதிவு பெற்றிருக்கிறது. இதே போல இன்னொரு சஹாபி, அதற்கு அடுத்த ஹதீஸிலேயே பதிவு பெறுகிறது. இன்னொரு சஹாபி அதையே கேட்கிறார்கள், அதே வார்த்தையை மத்தஸா எப்பொழுது கியாமத் என்று கேட்கிறார்கள். அதற்கும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக நீங்கள் என்ன தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இதே பதில்தான், நான் அதிகமாக தொழவோ நோன்பு வைக்கவோ ஜகாத் செய்யவோ சதகா செய்யவோ இல்லை, ஆனால் உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்னபோது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு இருப்பீர்கள், அந்த மஅமன் அஹப்பப்த என்று சொன்னபோது அந்த சஹாபி சொல்கிறார்கள், நான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள். யாரிடத்தில்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்கிறார்கள், நான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் நேசிக்கிறேன் என்று. அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏன் அப்படி சொல்கிறீர்கள், என்னை தானே நேசிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, யார் அபூபக்கரையும் உமரையும் நேசிக்கிறார்களோ அவர்கள் என்னை நேசித்தவர்கள் ஆவார்கள், அபூபக்கரும் உமரும் என்னை நேசிக்கிறார்கள், அவர்கள் ஜன்னத்தில் சுவனத்தில் என்னோடு இருப்பார்கள், எனவே இந்த சஹாபியும் என்னோடு தான் இருப்பார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். புகாரி ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் பதிவு பெற்றிருக்கிறது. அருமையான பெருமக்களே, இப்படியாக சுவனத்திலே என்னோடு இருப்பார் என்று சொல்வது யார்? சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ல, சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், மன் அல்லம மௌலிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபக்கத் அஹ்யல் இஸ்லாம், யார் மௌலித் ஷரீஃபை கண்ணியப்படுத்துகிறாரோ அவர் இஸ்லாத்தை உயிர்ப்பித்தவர் ஆவார். இஸ்லாம் அழிந்து கொண்டு போகிறது, நூர்ந்து கொண்டு போகிறது. இஸ்லாம் எங்கே இருக்கிறது? முஸ்லிம்களுக்கான கடமைகள் எங்கே இருக்கிறது? இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடுகள் எங்கே இருக்கிறது? நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு 5ஆம் நூற்றாண்டிலே இஸ்லாம் மூடப்பட்டு கொண்டு வந்த அந்த காலத்திலே தான் சையதுனா முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தோன்றி தீனுக்கு புத்துயிர் கொடுத்தார்கள். எனவேதான் முஹித்தீன், தீனுக்கு உயிரளித்தவர்கள் என்று பெயர். அதுபோல தீனுக்கு ஒவ்வொரு காலத்திலும் சோதனை வரும், தீனுக்கு ஒவ்வொரு காலத்திலும் சோதனை வரும். ஆனால் அந்த காலத்தில் தீனுக்கு உயிர்ப்பிக்கிறவர்கள் சுன்னத்துல் ஜமாஅத்தினர்கள். எனவேதான் சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், மௌலித் ஷரீஃப் ஓதுகிறவர்கள் அஹ்யல் இஸ்லாம், அவர்கள் இஸ்லாத்தை உயிர்ப்பித்தவர்கள் ஆவார்கள். சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மன் அன்ஃபக திர்ஹமன் அலா கிராஅத்தி மௌலிதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகஅன்னமா ஷஹீத கஸ்வத பத்ர் வ ஹுனைன், யார்
மௌலித் ஷரீப் ஓதுவதற்காக ஒரு திர்ஹம், ஒரே ஒரு திர்ஹத்தை செலவு செய்கிறாரோ அவர் பத்ரு போரிலும் ஹுனைன் யுத்தகலத்திலும் கலந்து கொண்டதற்கான நன்மையை பெறுவார் என்று சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மன் அல்லம மௌலிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகான சபபல் லிக்ராத்திஹி லா யக்ருஜு மினத் துன்யா இல்லா பில் ஈமான். யார் மௌலித் ஷரீஃப் ஓதுகிறாரோ, யார் மௌலித் ஷரீஃப் ஓதுவதற்கு காரணமாக அமைகிறாரோ அவர் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது ஈமானுடனேயே தான் பிரிவார், மூமினாகத்தான் மரணிப்பார், மூமினாக அன்றி மரணிக்க மாட்டார் என்று சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், லா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாகவே அன்று நீங்கள் மரணிக்காதீர்கள். அல்லாஹ் சொல்கிறான். அது யார் கையிலே இருக்கிறது? நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சுகம் இல்லாமல் ஆகிவிட்டார், படுக்கையிலே கிடக்கிறார், அலுவலக ஆஸ்பத்திரியிலே ஐசியூவிலே அனுமதித்து விடுகிறார்கள், மருத்துவர்கள் சூழ நிற்கிறார்கள், யாரும் பார்க்க முடிவதில்லை, எத்தனையோ நாட்களாகிவிட்டது, திடீரென தகவல் வருகிறது இறந்து போய்விட்டார் என்று. எத்தனை பேர்களுடைய கைகளிலே கிடந்தார், அவருடைய நிலை என்னானது தெரியுமா? அல்லது நம்முடைய வீட்டிலேயே படுக்கையிலே தான் கிடக்கிறார், ஆனால் அவருடைய ஈமான் எந்த நிலையிலே, அவருடைய ரூஹ் கைப்பற்றப்படுகிற போது அவருடைய ஈமான் எந்த நிலையிலே இருந்தது தெரியுமா? தெரியாது. ஆனால் சக்ராத்துடைய அந்த நேரத்திலே தான் ஷைத்தான் ஈமானுக்கு விலை பேசுவான். ஷைத்தான் ஈமானுக்கு அந்த நேரத்திலே தான் விலை பேசுவான். அந்த நேரத்தில் ஈமானை பாதுகாப்பதற்கான வழி என்ன தெரியுமா? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதுதான், அவர்களை புகழ்வதுதான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது மட்டும்தான் ஈமானை பாதுகாப்பதற்கான வழி.